அலிகட் யூனிவர்சிட்டியில் கணிதத்தின் மாமேதை. ஒரு கணிதத்துடைய ஒரு விஷயத்தை பற்றி அதை அவருக்கு புலப்படவில்லை. உடனே அதை சரி செய்வதற்காக அதை புரியக்கூடிய நிலைக்கு என்ன பண்ணுறாங்க, நான் வந்து ஜெர்மனிக்கு போகணும். உடனே அதில் ஒரு பேராசிரியர் இருக்கக்கூடிய ஆலாசுடைய ஹலீஃபா சுலைமான் அஷ்ரஃப், சையத் சுலைமான் அஷ்ரஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க சொல்கிறாங்க ஜெர்மனி போக தேவையில்ல, நீங்கள் பரேலி போங்க. போங்க பரேலி போங்க. பரேலி போய் நான் என்ன பண்ணுவேன், அவங்க இமாம் முஹம்மது ரஸா கான் ஃபத்ல் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போறீங்க. அவர் ஒரு ஆலிம், அவர் என்ன சொல்லுவார், அவர் ஒரு ஆலிம் தானே. அவர் எப்படி இது பெரிய பெரிய ப்ரொஃபஸர்களுக்கே தெரியாது, இதை வந்து நான் சரி செய்வதற்காக இதற்கு விடைகள் கிடைப்பதற்காக நான் ஜெர்மனி போகிறேன் அப்படின்னு நினச்சிருக்கும் போது நீங்கள் பரேலி போக சொல்கிறீங்க. நீங்கள் போய் தான் பாருங்களேன், வேண்டாம் ரொம்ப போகிறாங்க. ஆளாகிட்டு எதுக்காக வந்தீங்க, இந்த மாதிரி ஒரு கணிதத்துடையது சொல்லுங்கள், இது வந்து கொஞ்ச நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, டைம் தேவை. இல்லை நீங்கள் சொல்லுங்களேன் சொல்கிறாங்க. உடனே ஆன் த ஸ்பாட் அதை கிளியர் பண்ணுறாங்க. உடனே சார் ஜியாவுத்தீன் அவங்க சொல்கிறாங்க, இதனுடைய விடையை காண்பதற்காக நான் ஜெர்மனி போவதற்காக நான் இருந்தேன். ஆனால் இந்தியாவிலேயே இவ்வளோ பெரிய மேத்தமெட்டிஷியன், இவ்வளோ பெரிய கணித மாமேதை இருக்கிறாரா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இல்முல் லதுன்னி என்று ஒன்று இருக்கிறது என்று கண்கூடாக பார்க்கிறேன். இல்முல் லதுன்னி கண்கூடாக பார்க்கிறேன். அதற்கு பிறகு ஒரு உலக ஆதாயத்துக்காக செய்ய இருந்த, உலகத்தில் மூழ்கி இருந்த அந்த சர் ஜியாவுத்தீன் தாடி வச்சுட்டாங்க. 5 வருட தொழுகையாளியாய் ஆளாரத்துடைய மிகப்பெரிய ஆஷக்காக மாறினார். தௌகீத், நுஜூம், அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, இப்படியாக 55 கலைகளில் வல்லமை பெற்றவர்கள் ஹஜ்ரத் ஃபத்ல் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ராம்பூருடைய ஒரு அரசர், அவர் வந்து பத்மசம், அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மனைவி ரொம்ப வந்து உடம்பு சரியாமல் இருந்தாங்க. நேபாளுக்கு அனுப்பிச்சிட்டார். கேட்குறாங்க, இல்முல் ஜஃபரில் தேர்ச்சி பெற்றவங்க ஆளாகிட்ட கேட்குறாங்க, என்னுடைய மனைவி எங்கே இறப்பாள், எந்த மாதத்தில் இறப்பா தெரியுமா உங்களுக்கு? ஆளாக சொல்கிறாங்க, முஹர்ரம் மாதத்தில் ராம்பூரில் இறப்பாங்க. அங்கே முஹர்ரம் மாதத்தில் ராம்பூரில் இறப்பாங்க. உடனே இப்போ ஆளாதத்தை வந்து பொய்ப்பிக்க வேண்டும். அந்த மனிதர், அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, அவர் எப்படியும் மனைவி வரவே கூடாது, இந்த நிலையில தடுத்துருக்கார். அங்கே நேபாளிலே இருக்கணும். வெள்ளையனுடைய ஆட்சி, கவர்னர் என்ன பண்றாரு, என்னாச்சு நீங்க அரசரா என்கிட்ட வந்து என் தர்பாருக்கு வர்றது இல்லையே, வாங்க என்ன வந்து சொன்னீங்க, நீங்க மட்டும் தனியா வரக்கூடாது, உங்க ஃபேமிலியோட கொண்டு வாங்க, என் மனைவி போகணும்னு சொல்ல, பரவாயில்ல கூப்பிட்டு வாங்க, இங்க நாங்க வந்து அவங்கள வந்து டாக்டர்லாம் இருக்காங்க, சரி பண்ணலாம். வேண்டாம் இருப்பார், ராம்பூர் வரார். இப்போ ஆளாவது எப்போ சொன்னார், முஹர்ரம் மாதம் ராம்பூர்ல வராங்க. அங்கேயே அவங்களுடைய மனைவி இறக்குறாங்க. ذلك فضل الله يؤتيه من يشاء. ذلك فضل الله يؤتيه من يشاء. ஆலா ஹஜ்ரத் ஃபாதில் பரேலவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஆஷிகே ரசூல், மிகப்பெரிய ஆஷிகே ரசூல். கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசித்திருக்காங்க, கனவுல பார்த்திருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ஒருத்தர் சொல்ற, அந்த ஷைத்தான்ல சொல்றான், ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்க முடியாது, சஹாபாக்களை மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்? இவன் ஆஷிக் கிடையாது. அந்த பாக்கியம் யார் கிடைக்கும்? ஆஷிகே ரசூலுக்கு தான் கிடைக்கும். இப்போ நான் ரஹி பாஸ், நான் பஜே பாசூரி, இவனுக்கு கிடைக்காது. அதனால என்ன சொல்லிட்டான், அவன் கடவுளை பார்க்க முடியாது. ஹஜ்ஜுக்கு போறாங்க, 2வது ஹஜ், ஆனால் 2வது ஹஜ்ஜுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார்ல நாத் எழுதுறாங்க, ஒசூயே லாலா ஜார் ஃபிர்தே तेरे दिन ऐ बहार फिरते. கடைசியில் எழுதுறாங்க, கோய் கியூ ரசூலுல்லாஹ் இடத்துல அவங்க அழுது யார சொல்லா, உங்களை நான் தரிசிக்க வேண்டும், நனவுல தரிசிக்க வேண்டும், அழுகுறாங்க. ஆனா தரிசனம் கிடைக்கல. கடைசியில் சொல்றாங்க, கோய் கியூ பூச்சே தேரி பாத் ரசா உஸ்ஸே, அந்த வாய்ஸ். ஆனால் அது ஆஜிஸ் மிகவும் தன்னை தாழ்த்தி கொண்டு துஸ்ஸே குத்தே ஹஸார் கர்த்தே, உன்னை போல இந்த தர்பார்ல, இந்த சன்னிதானத்துல ஆயிரக்கணக்கான நாய்கள் அலைந்து திரிந்திருக்கும், உன்னுடைய பேச்சை யார் கேட்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய இஷ்கை வெளிப்படுத்துறாங்க. அடுத்த நாள் தரிசனம் கிடைக்கிறது. பேஷே நசர் वो
नौ बहा सजदे को दिल है बेकरार என்ன சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு ஆளா இந்த கிதாப் மேக்ஸின் வருது இல்லையா, மனாருல் ஹுதா, அது ஒரு ஷைத்தான் பரேலிகள் ஒரு வரலாற்று பார்வை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சஜ்தா செய்வது சஜ்தா செய்யணும் அப்படின்னு ஆளாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா மசாருக்கெல்லாம் சஜ்தா செய்யணும், மசாருக்கு சஜ்தா செய்யணும். இவனா சொல்றா எல்லாமே ஷிர்க் அப்படின்னு. ஷிர்க் கிடையாது. தாதீமுடைய சஜ்தா இந்த உம்மத்துல ஹராம். இந்த உம்மத்துல தாதீமுடைய சஜ்தா ஹராம். அதுதே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா இப்னு மாஜாவுடைய ஹதீஸ், யமன்ல இருந்து வராங்க. வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சஜ்தா செய்ய போறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. என்ன செய்றீங்க? ரசூலுல்லாஹ் அங்கே பார்த்து மக்களை பார்த்து எல்லாம் அவங்களுடைய தலைவர்களுக்கு தன்னுடைய அரசர்களுக்கு சஜ்தா செய்யறாங்க. உங்களை விட சிறந்தவங்க யார்? அதனால சஜ்தா செய்ய போறாங்க. சொல்றாங்க இல்ல, கூடாது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சஜ்தா செய்வது கூடுமாக இருந்தால் நான் மனைவிமார்களுக்கு கட்டளையிட்டு அவங்க தன்னுடைய கணவன்மார்களுக்கு சஜ்தா செய்யணும். அப்ப மத்த ஷரியத்துல தாதீமுடைய சஜ்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு செய்யப்பட்டது. செய்யாததனால ஷைத்தானால தூக்கி எறியப்பட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யப்பட்டது, அதெல்லாம் கூடும். ஆனா இந்த ஷரியத்துல இது ஹராமாக்கப்பட்டது. ஷிர்க் என்பது எல்லா நபிமார்களுடைய ஷரியத்திலே ஷிர்கான ஷிர்க் மாறாது. ஹலால் ஹராம் மாறும், ஹலால் ஹராம் மாறும். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே நமக்கு முன்பாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நினைவுல பார்க்கறாங்க. பேஷே நஸர் உத்குர் है वो नौ बहार सजदे को दिल है बेकार. ஆனா இதே என்ன சொல்லுது? சஜ்தா செய்ய வேண்டும், சஜ்தா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் பார்த்து நான் சஜ்தா செய்யணும். ஆனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூற்று இருக்க ரசூலுல்லாஹ் தடுத்திருக்காங்க. ரோக்கியே சர்க்கு ரோக்கியே. அஹ்மத் ரஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இருக்கு, சஜ்தா செய்ய கூடாது. அதனால உங்களுடைய தலையை தடுத்து சஜ்தா செய்வதற்கு தடுங்க. இது இம்திஹான, இதுதான் சோதனை, இதுதான் சோதனை. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்காக நீ வாழ்ந்து கொண்டிருக்காயோ அந்த ரசூலை நீ பார்த்து விட்டாய், அவங்களுக்கு சஜ்தா செய்யணும் அப்படின்னு உன்னுடைய இதயம் துடிக்கிறது. ஆனால் அந்த ரசூலை உனக்கு தடுத்திருக்கிறார்கள் சஜ்தா செய்வதற்கு. இதுதான் பரிசோதனை, இதுதான் உனக்கு சோதனை அப்படின்னு அல்லாஹ் பதில் புரிகிறார். அல்லாஹ் யாரு? இன்னைக்கு இந்த ஷாக்கள் சொல்றாங்க. ஷாக்கள் தெரிஞ்சுங்களா? ஷாக்கள் நிறைய ஷாக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதுல ஒரு ஷா, அவருக்கு ஒரு டைட்டில் கிடைச்சிச்சு. அந்த ஷா என்ன சொல்றாரு? ஆலா ஹஜ்ரத் அவங்க ஒரு ஆஷிகே ரசூல், ஒரு முஃப்தி, அவர் ஒரு முஃப்தி. ஆனா அவரு முஜத்தித்ன்றதெல்லாம் பெரிய விஷயம். முஜத்தித்ன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்றாரு முஜத்தித். அவளு நான் சொன்னப்பா முதல்ல படி, அவங்களை பத்தி படி, இல்லையா தெரிந்து கொள். ஆலா ஹஜ்ரத்தை சாதாரண ஹசரத்துமார்கள் ஆலா ஹசரத் அப்படின்னு சொல்ல, ஞானத்தில் சிறந்தவர்கள் அவர்களே ஆலா ஹசரத்தாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஆலா ஹசரத் அப்படின்னு சொல்றாங்க. ஷேக் இஸ்மாயில் கலீல் ஹாஃபிஸே குதுபே ஹரமுடைய லைப்ரரியன், மிகப்பெரிய ஆலிம் உஸ்மான், சல்தனத் உஸ்மான், அந்த ஆட்சி சுல்தான் ஜமாத்துடைய ஆட்சி. அப்ப எல்லாம் சுல்தான் ஜமாத்துடைய உலமாக்கள். அவர்கள் சொல்றாங்க லவ் தீலா ஃபீ ஹக்ஹி அன்னஹு முஜத்திது ஹாதல் கல் லகானா ஹக்கு வஸிலகா. சொல்றாங்க இந்த காலத்தில் இந்த நூற்றாண்டில் முஜத்தித் என்று அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் இது உண்மையான விஷயம், இது ஹக்கான விஷயம். அவர்கள் யார்? இந்த நூற்றாண்டின் முஜத்தித். அவங்க மட்டும் சொல்ல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்காக சொல்றேன். வலைஸ அலல்லாஹி முஸ்தன்கிர் அன் யஜ்மஅல் ஆலம ஃபீ ஷக்ஸின் வாஹித். சொல்றாங்க அல்லாஹ்வுக்கு ஒரே ஒரு மனிதன் இடத்தில் எல்லா விதமான உலகத்தையே உலக ஞானத்தை கொண்டு வந்து ஒரு மனிதன் இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பது என்பது அல்லாஹ்வுக்கு இது முஹாலான விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட மனிதர் யார் என்றால் அது